ஏய் குண்டம்மா, உனக்கு அறிவில்ல? எனக்கு பைத்தியம் இல்லன்னு கத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசுறதே பேசிட்டு இருக்க. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. வெளியில வந்த உன்னை அப்படியே போட்டு தள்ளிடுவேன். ఏయ్ లేడ్రి విడ్రి నన్ను కాపాడండి కాపాడండి నన్ను చంపాలని చూస్తుంది కాపాడండి 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 ఇట్రా ఇట్రా పట్టుకో விடுங்கடா விடுங்க விடுங்கன்னு சொல்றேல விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்றேல யோட பைத்தியம் இல்லன்னு விடுங்க டாக்டர் கெட்டியா பட்டுக்கோங்க எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் எனக்கு ஊசி வேணாம் டாக்டர் எனக்கு ஊசி வேணாம் ஐயோ வேணாம் எனக்கு வேணாம் நான் சொல்றத கேளுங்க எனக்கு ఇంకా గట్టిగా పట్టుకోండి సరే என்ன விடுங்க அது கொஞ்சம் கொடுங்க விமல். வாங்க மேடம், டெத் சர்டிஃபிகேட் விஷயமா பேசணும். சார பாருங்க. வாங்க சார். வணக்கம். வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? டெத் சர்டிஃபிகேட் விஷயமா வந்திருக்கோம். உட்காருங்க உட்காருங்க. சார், என் அக்கா பேரு கோகிலா. சமீபத்தில் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் தேவைப்படுது. அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். அவங்க எங்க இறந்தாங்க, எப்படி இறந்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நாங்கள் குடும்பத்தோட கடற்கரை அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க தற்செயலாக கடலில் விழுந்துட்டாங்க. அவங்க பாடி எங்கள் கை கிடைக்கவே இல்லை சார். பாடி கிடைக்காதவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கல சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த கோகிலான்றவங்களோட ரத்த சொந்தங்கள் யார் இருக்கா? நான் இருக்கேன் சார். நான் அவங்க கூட பிறந்த தம்பி சார். வேற யாராவது இருக்காங்களா? வேற யாரும் இல்லை சார். உங்க அக்கா நிச்சயமா இறந்து தான் போயிட்டாங்க. அவங்க கண்டிப்பா உயிரோட இல்லை அப்படின்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அவங்க மரணத்துல மர்மமோ சந்தேகமோ எதுவும் எனக்கு இல்லைன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அவங்க எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? கோகிலா எங்க அக்கா. அவங்க ஏன் அறிவுக்கு தெரிஞ்சு நிச்சயமா இறந்துதான் போயிட்டாங்க. அவங்களோட ஒரே ரத்த சொந்தம் நான் தான். அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நீங்க உறுதி கொடுத்தாதான் நாங்க சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். இல்லைன்னா கொடுக்க முடியாது சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்க அக்கா மரணத்துல எதுவும் சந்தேகம் இருக்கா? விமல், என்னாச்சுங்க? என்ன யோசிக்கிறீங்க? சார், ஒரு நிமிஷம் நாங்கள் வெளியே போய் பேசிட்டு வந்தோம். பேசிட்டு வாங்க, போங்க. வாங்க விமல். என்ன விமல், என்ன விஷயம்? ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல, உங்க அக்கா நிச்சயமா இறந்து போயிட்டாங்களான்னு அந்த ஆபீசர் கேட்கும் போதெல்லாம் என்னால பதிலே சொல்ல முடியல சகல. எங்க அக்காவோட டெட் பாடியாவது நான் பார்த்திருக்கணும், இல்ல என் அக்காவை அடக்கமாவது நான் பண்ணியிருக்கணும்.
இல்ல சுடுகாடுக்கு போய் எரிச்சிருக்கணும். அப்பதான் என் மனசுக்கும் புத்திக்கும் எங்க அக்கா இறந்து போயிட்டாங்கன்னு புரியும். என் அக்கா கிடைக்கலன்ற இடத்துல இருந்துட்டு என்னால எப்படி செத்து போயிட்டாங்கன்னு நம்ப முடியும்? இங்க பாருங்க விமல், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா கோகிலாவை இழுத்துட்டு போனது ரொம்ப ஆபத்தான கடல். அதுல பாடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் விமல். கோகிலா இல்லாம போகணும்னு நம்மளுடைய விருப்பமா என்ன? சத்தியமா அது இல்லைங்க. கோகிலா ஒரு விபத்துனால இல்லாம போயிட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் விமல். அது மட்டும் இல்லாம பூவரசு மச்சானுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். கோகிலாவுடைய குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும். நம்ம எல்லாருமே அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமயம் பார்த்து இப்படி நீங்க தயங்கி நின்னீங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் விமல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல சகல. என் அக்கா பொண்ணை பார்த்துக்க ஒரு தாய் வேணும்னு தான் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். இல்லைன்னா காலத்துக்கு எங்க அக்கா எங்கேயோ இருக்காங்கன்ற நம்பிக்கையிலே வாழ்ந்துருவேன். சரி வாங்க போலாம். வாங்க. சொல்லுங்க, அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல? இல்ல சார். அப்ப சரி, அவங்க எங்க இறந்தாங்க, எந்த போலீஸ் சரகத்துக்கு உட்பட்ட பகுதியில் இறந்தாங்களோ அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ கிட்ட ஒரு எஃப்ஐஆர் காப்பி போட்டு வாங்கிட்டு வாங்க. நாங்க கொடுத்துறோம். சார் அப்போ உடனே கிடைக்காதா? உடனே வா. ஏன்? இல்ல சார், கோகிலாவுடைய ஹஸ்பண்டுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் கோயிலில் தான் வச்சிருக்கோம். கோயிலில் கல்யாணம் பண்ணணும்னா டெத் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அது உடனே கிடைக்க ஏற்பாடு பண்ண முடியுமா? என்ன கொடுமை பாருங்களேன். ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் கூட உங்களால் வெயிட் பண்ண முடியல. அதுக்குள்ள செத்தவங்களை மறந்துடுறீங்க, வேகமா அடுத்த கல்யாணத்துக்கு தயாராயிடுறீங்க. சார் அதுக்கு இல்லை. இதுல கூட பிறந்த தம்பி வேற உடந்த. உலகம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். இல்லை சார், என் மச்சானுக்கு குழந்தை இருக்கு. அவரால் அந்த குழந்தைய தனியா பார்க்க முடியல. அதனால தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணோம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கலாம் சார். அதுக்கேற்றபடிலாம் நாங்கள் செயல்பட முடியாது சார். எங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு சார். நாங்கள் தீர விசாரிச்சு தான் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியும். சில சமயத்தில் சர்டிஃபிகேட் செத்து போயிட்டாங்கன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் உயிரோட வந்த கதையெல்லாம் இருக்கு சார். அதனால தான் நாங்கள் கவனமாக இருக்கோம். டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறதெல்லாம் வடை போண்டா கிடையாது சார், சுட சுட கொடுக்கறதுக்கு. நான் கேட்டதை கொண்டு வந்து கொடுங்க, உங்களுக்கு போட்டு தரேன். போயிட்டு வாங்க. சரி சார், நாங்கள் வரோம். சரிங்க சார். ம். இப்போ என்ன பண்றது சகல? முதல்ல டெத் சர்டிஃபிகேட் நம்ம கைக்கு வந்துட்டோம். சரி, மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரிங்க சகல, வாங்க போலாம். பேக்கை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். இத பாரு, நீ என்கிட்ட வயலண்டா நடந்தது நான் மன்னிச்சிட்டேன். ரிவைசிங் கமிட்டிக்கு உன் பேர் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு பெரிய டாக்டர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட மட்டும் நீ சரியா பதில் சொன்னா உன்னை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரியா? நான் சொல்றது புரியுதா? மேடம், எனக்கு ஒண்ணு இல்லை மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். இது அப்படியே வந்து பெரிய டாக்டர் கிட்ட சொல்லணும். புரியுதா? ஏந்திரி வா. ఏంటయ్యా అందరు కరెక్ట్ గా ఉన్నారా? ఎక్కడ సార్ కరెక్ట్గా ఉన్నారు? రోజు రోజుకి వీళ్ళ గోల ఎక్కువ అవుతుంది సార్. ఇందాక ఏదో అంటుంది. யோ, உனக்கு தமிழ் தெரியாதயா?
ஏயா புரியாத பாஷையில பேசி என்ன టార్చర్ பண்ற? ఏమంటుంది? ఉங்களை మర్యాద ఇల్లామే రారా పోరా అని చెప్తుంది సార్ ఆమె. నిన్ను సరిచేసి డిశ్చార్జ్ చేయాలనుకుంటే నన్నే రారా పోరా అంటావా? ஐயோ சார், எனக்கு பைத்தியம் இல்ல சார், என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். இல்லனா என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, அவர் வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாரு. ఈ అమ్మాయి ఏమంటుంది? వాళ్ళ ఆయనకి ఫోన్ చేయమని చెప్తుంది సార్. அவர் வந்து கூட்டிட்டு போயிடுவாரா సార్? మీ భర్త ఫోన్ నెంబర్ చెప్పు. 98 ఏంటమ్మా 989898 3 98లా? இல்ல 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 இல்ல, ஒரே ஒரு 98 தான். ஐயோ, அதுக்கப்புறம் நம்பர் என் ஞாபகத்துக்கு வரலையே. ஞாபகத்துக்கு வந்துருச்சு. 98452. அந்த ஆள்கிட்ட அப்பவே நான் சொன்னேன், ஏதாவது ஃபேன்சி நம்பர் வாங்குன்னு. சொன்ன பேச்ச கேட்டதானே, சரியான ஆளு. ఇప్పుడు ఏమంటుంది? సార్ ఫోన్ నెంబర్ అడిగితే వాళ్ళ ఆయన తిడుతుంది సార్. ஏய், என்ன விடு. யோ, உனக்குலாம் ஆறவே இல்ல. ஏய், என் புருஷன் ஃபோன் நம்பர் மறந்து போச்சு. அந்த மாதிரி ஃபோன் நம்பர் மறந்து போச்சுனா என்ன புடிச்சு இந்த மெண்டல் ஹாஸ்பிடல்லே வச்சிருவீங்களா? யோ, என்ன விட்டுடுங்கயா, நான் போறேன்யா. யோ, இந்த இடத்துல வச்சு என்ன சாகடிக்காதீங்கயா. யோ, பேசிக்கிட்டே இருக்க, கேட்டிட்டு இருக்க, ஒரு கோத்து கொண்டா. ఏంటే పట్టుకో, గట్టిగా పట్టుకోండి. గట్టిగా పట్టుకోండి, ఇంజెక్షన్ ఇస్తాను. ఇంజెక్షన్ చేయండి సార్, త్వరగా చేయండి సార్. ఇంజెక్షన్ చేయండి సార్. సార్ ఇంజెక్షన్ చేయండి సార్. గట్టిగా పట్టుకోండి. సార్ గట్టిగా விடுங்க சொல்றல்ல. సార్ తొందరగా గట్టిగా పట్టుకోండి. வேணாம். ஐயோ, ஊசி போடாதயா. తీసుకెళ్ళండి. ஜெயசி என்ன பண்றாங்க? இது வாங்க கட்டுக்கோ. ஓகே சார், முடிச்சிடறேன் சார். முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். இவர் வேற. மார்னிங் சார். சொல்லுங்க சார், கோகிலான்ற டெத் சர்டிஃபிகேட் விஷயமா நாங்கள் வந்து பேசியிருந்தோம். இன்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வசந்த் சார், கோகிலான்னு ஒருத்தவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சிட்டிங்களா? விசாரிச்சாச்சு சார். கன்ஃபர்மேஷன் இன்னும் வர வேண்டியிருக்கு சார். அப்போ நீங்கள் நாளைக்கு வாங்களேன். சார், இன்னும் 2 நாள் கல்யாணத்தை வச்சுருக்கோம் சார். நீங்கள் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சார். வசந்த், இப்போவே ஃபோனில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாதா? பண்ணலாம் சார். ஓகே, சீக்கிரமாக பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் முடிச்சு விடுங்க. ஓகே சார். நீங்கள் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க, அவர் என்னன்னு பார்த்து சொல்லுவார். சரிங்க சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஓகே. சீக்கிரம் முடிஞ்சிடும் பார்த்தா இன்னைக்குன்னு எழுதிட்டு இருக்காங்க. என்ன சகல, உங்க மனசுல என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, இந்த சர்டிஃபிகேட் மட்டும் இப்போ கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே முத வேலையாக கோயிலுக்கு போய் கொடுத்துட்டு அப்படியே நாதஸ்வரம் மற்ற விஷயத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு நினச்சேன். நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? என்ன விமல்? இப்போ அவங்க விசாரிக்கும் போது கூட என் அக்கா எங்கேயாவது இருக்காங்கன்னு தகவல் வந்துடாதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாரி விமல், உங்கள் உணர்வை புரிஞ்சுக்காமலே நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். பரவாயில்ல சகல. சார், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க சார். அவங்களுக்கு நம்ம டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் சார். சரி, அவங்களை வர சொல்லுங்க, கொடுத்து விட்டுறலாம். ஓகே சார்.
சார் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்துருச்சு, உங்களை வந்து வாங்கிக்க சொன்னார். விமல், சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சான், வாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம். நான் வரல சகல, நீங்களே போய் வாங்கிட்டு வந்துடுங்க. சரி, வந்துடுறேன். சார் கூப்பிட்டீங்களாமே? இந்தாங்க கோகிலாவோட டெத் சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட் பத்திரம்ப்பா, கவர் ஏதாவது வச்சுட்டு போங்க. இருக்குங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். விமல் என்ன வருத்தப்படுவான்னு தெரியலையே. விமல், சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு. சகல, இந்த பேப்பர் தான் எங்க அக்கா சகல. இந்த பேப்பர்ல இருக்கிற 2 வரி தான் எங்க அக்கா சகல. இதுல போட்டிருக்க கையெழுத்து சீலும் தான் எங்க அக்கா சகல. பூவோடும் பொட்டோடும் மங்களகரமா இருக்க வேண்டிய எங்க அக்கா இப்படி ஒரு பேப்பர் ஆக்கிட்டாங்களே. எங்க அக்கா கொடுத்த முத்தத்தை தாட்ட கொடுக்குமா சகல? சகல, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வரும்போதெல்லாம் என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போவாளே, இப்ப என்னை யாரு தூக்கிட்டு போவாங்க சகல? என்ன தெருவில் யாராவது அடிக்க வந்தா அவங்க கூட சண்டை போட்டு என்ன காப்பாத்துவா. ஒரு சண்டை கோழி மாதிரி கூட வருது பாதுகாத்தா இந்த பேப்பர் என்ன பாதுகாக்குமா சகல? சொல்லுங்க சகல, சொல்லுங்க. எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருக்கா தெரியுமா? எத்தனை நாள் என்ன தாளாட்டி தூங்க வச்சிருக்கா தெரியுமா? இந்த பேப்பர் என்ன தூங்க வைக்குமா? சொல்லுங்க சகல. சகல, கோக்கில எங்க வீட்டு கோபுரம் சகல, எங்க வீட்டு குல தெய்வம் இப்படி பேப்பர் ஆக்கிட்டாங்களே சகல. இனி எங்க அக்கா ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் இந்த பேப்பர் தான் எடுத்து பார்க்கணுமா? இனிமே எங்க அக்காவை பார்க்கவே முடியாதா? இந்த பேப்பர்ல தான் பார்க்கணுமா? சொல்லுங்க சகல, சொல்லுங்க. விமல், தைரியமா இருங்க. தயவு செய்து அழுகிறது நிறுத்துங்க. நாங்கெல்லாம் இருக்கோம் விமல். எதுக்கு இப்ப நீங்க மனசு உடைஞ்சு போறீங்க? வாங்க போவோம், வாங்க. எப்படி இருக்குமா? இந்த புடவையில தான் நீ தாலி கட்டிக்க போற. நல்லா இருக்கு தாமரை. மொத்தம் 3 பட்டு புடவை எடுத்திருக்கோம். ஒன்னு கல்யாணத்துக்கு முத நாள் கட்டிக்கிறதுக்கு, இது மணவரையில கட்டிக்கிறதுக்கு, இது மறுவீடு போகும்போது கட்டிக்கிறதுக்கு. போதுமா? பிடிச்சிருக்கா? ஏதாவது பதில் சொல்லுமா? நான் உனக்கு சரியாதான் பண்றேனான்னு எனக்கே குழப்பமா இருக்கு தெரியுமா? எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா கூட இவ்வளவு பார்த்து பார்த்து செய்ய மாட்டாங்க. நீங்க 2 பேரும் ஒவ்வொன்னையும் அவ்வளவு யோசிச்சு செய்றீங்க. அப்படி இருக்கும்போது போதும் போதாதுன்னு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் தாமரை? அப்ப உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு தானே? இந்த 3 புடவையில நீங்க எந்த புடவை வேணாலும் கல்யாணத்துக்கு கட்டிக்கலாம். எந்த புடவைய கல்யாணத்துக்கு கட்டிக்க போறீங்க? நீயே செலக்ட் பண்ண. என்ன அண்ணி, இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கோம், நீங்களே செலக்ட் பண்ணுங்க. இந்த கல்யாணமே உன் விருப்பத்தாலையும் தாமரை விருப்பத்தாலையும் தான் நடக்குது. பட்டுப்புடவை மட்டும் நான் ஏன் செலக்ட் பண்ணணும்? அதையும் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. இந்த புடவைய கட்டிக்கோங்க. இந்த புடவையில நீங்க அப்படியே தேவதை மாதிரி இருப்பீங்க. சரி, உன் இஷ்டப்படி அந்த புடவையை நான் கட்டிக்கிறேன். அப்புறம் உமா, தாலி மட்டும் இன்னும் வாங்கல. உங்க வழக்கத்துல தாலி எப்படி இருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
இன்னைக்கு சாயந்தரமே போய் தாலி வாங்கிட்டு வந்துடணும். தாமரை, தாலி மட்டும் வாங்க வேண்டாம். ஏன்? ஏன்னா தாலி என்கிட்டயே இருக்கு. தாலி உன்கிட்ட இருக்கா? உண்மையதான் சொல்றேன். இதுல என்ன சந்தேகம்? அவளை விடுப்பா, அவளுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். விமல், எனக்கு ஒரு உதவி பண்ணணும், பண்ண முடியுமா?